நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, கர்த்தர் என்ன செஞ்சாலும் அவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்களை பார்த்து சொல்றேங்க, கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் கிருபையையும் உங்களுக்கு நிச்சயம் தருவார். அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எபேசியர் 4:17 வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். பிரியமானவர்களே, வீணான சிந்தனை இடம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, தேவனை விட்டு உங்களை தூரமா தள்ளிடும். ஆண்டவர் மேல ஏதோ ஒரு சந்தேகம் உங்களுக்கு உண்டாகிறது மாறி உங்க சிந்தனை மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க தேவனை விட்டு தூரம் போயிடுவீங்க. சிந்தனையினாலே வீணரானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் எனக்கு ஆண்டவர் செய்யல, ஏன் என்னை கைவிட்டுட்டார், ஏன் என்ன மறந்துட்டார் என்று சொல்லி உங்கள் சிந்தனையிலே உதிக்கிற எண்ணங்களை ஸ்டாப் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் கிருபையையும் உங்களுக்கு நிச்சயம் தருவார். சிந்தனை தூய்மையாகட்டும், சிந்தனையில் வேத வார்த்தைகள் நிறைந்திருக்கட்டும். ஆமா, இனிமே அப்படிங்கிறார். அப்ப இதுவரைக்கும் இருந்துட்டீங்க, விட்டுருங்க. இனிமே சிந்தை சந்தேகத்துக்கு இடமான சிந்தையோ இல்லாதபடி தேவாவியினால் நிரப்பப்பட்டிருப்பதாக நிரப்பப்பட்டிருங்க. தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்க.